அனைவருக்கும் வணக்கம். வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், எந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். காலை எழுந்தவுடன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. ஏன்னா அன்றைய நாள் மாதத்தில் முதல் நாள் ஆரம்பம். அந்த நாளன்றே நீங்கள் பண வரவுக்கான செயல்களை செய்தால் நிச்சயமாக நன்றாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாருக்கும் மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு பண வரவு வரும். அந்த பண வரவு வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நிலைவாசலில் முடித்தல் மாவிலை தோரணம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அங்கே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. கோலம் போடுங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு நல்லா அரைச்சி நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். வாசலில் நீங்கள் தண்ணீர் தெளிக்கும் போது சுத்தமான தண்ணீர், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வாசல் தெளிப்பது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். எப்போதுமே வீட்டுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும். அதற்கப்புறம் நீங்கள் முதல் நாள் கட்டாயமாக பூஜையில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது. முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். காலையில் விளக்கேற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைங்க. அப்படி இல்லைன்னா கல்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி நம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள். சம்பளம் வாங்கியவுடன் நம் கல்லுப்பு வாங்குவது நமக்கு வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். நல்ல ஒரு பணவரவு இருக்கும். மாதம் வருகின்ற அந்த முதல் நாள் கல்லுப்பு வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது சம்பளம் வாங்கியவுடன் கல்லுப்பு வாங்குவது அதீத விசேஷ பலனை கொடுக்கும். அதற்கடுத்து மங்களகரமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் வாங்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு 1/2 kg அல்லது 1 kg அது நீங்கள் பச்சரிசி வாங்கலாம். வாங்கி வைத்து நீங்கள் அதை சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெண்பொங்கல் இந்த மாதிரி வைக்கலாம். ரொம்ப நல்லது. மாதத்தில் முதல் நாள் இந்த மாதிரி நம்ம கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த நாள் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வீட்டில் இருக்கிறது போல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நிறைவாக நம்ம வீட்டில் இருக்கணும். முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு, மஞ்சள், புளி, துவரம்பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் நமக்கு நிறைவாக இருந்தாலே போதும். எப்போதுமே நம்ம வீட்டில் பணம் வரவு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். எப்போதுமே வீட்டில் நிறைவாக இருக்கும். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் வராகி அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதாவது இனிப்பு வகையானது வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். வராகி அன்னைக்கு உகந்த செவ்வரளி மலர், மல்லிகைப்பூ, செந்தமரை இந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நம்ம ஒரு செம்பு தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு பித்தளை செம்பு அல்லது காப்பர் செம்பு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் குங்குமம் லைட்டாக போட்டு நீங்கள் ₹1 நாணயம், ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் துண்டு, கிராம்பு போட்டு கொஞ்சம் மேலே பூ வைத்து நீங்கள் வராகி எண்ணெய் பாத்திரத்தில் வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ரொம்ப நல்லது. நமக்கு பணத்தடைகள் நீங்குவதற்காக இந்த மாதிரி நீங்கள் முதல் நாள் செய்து பாருங்கள். நிச்சயமாக பணத்தடைகள் நீங்கும். நல்ல ஒரு பண வரவு இருக்கும். அந்த வாங்குகின்ற சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நல்லெண்ணெயில் அல்லது நெய்யிலோ மஞ்சள் திரி போட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். பச்சரிசி வைத்து நீங்கள் பொங்கல் ஏதாவது வைத்து நீங்கள் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.